பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயன். உலகமே எதிர்பார்த்த ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு உண்டான நேரடி பேச்சுவார்த்தை. கிட்டத்தட்ட 47 வருடங்களுக்கு பிறகு இது நடந்தது பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத். இதை இவங்க பிராண்டிங் பண்ணது இஸ்லாமாபாத் டாக்ஸ் அப்படின்னு போட்டு, அவங்களுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய செரீனா ஹோட்டல் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அதை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி பெரிய பெரிய பேனர்ஸ், இந்தியா எப்படி நம்ம G20 உலகத்துக்கு காமிச்சோமோ அந்த மாதிரி ஒரு பேனர்ஸ் எல்லாமே வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு ஐடென்டிட்டியை, அடையாளமே இல்லாத ஒரு நாடு எப்படி செயல்படும் அப்படின்றதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். இங்கே வெளியிலேருந்து வரவங்க ஒரு யுத்தத்தை முடிக்கிறதுக்கு ஒரு டென்ஸ்டான சுச்சுவேஷனை வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணி, கல்ச்சரல் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி அதில் இவனுங்க கசல் வச்சாங்க. அதில் உச்சபட்சமான காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பயன்படுத்திய சித்தார் போன்ற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அனைத்துமே ஹிந்துஸ்தானி மியூசிக்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியத்திலேருந்து வந்தது. ஸோ இவனுங்க நாங்கள் எங்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, நாங்கள் இந்துஸ்தான்லேருந்து வரலை, எங்களுடைய பூர்வீகமத்தெல்லாம் நாங்கள் மதிக்கவே இல்லை, நாங்கள் முகாலயர்கள், சில டைம் அரேபியர்கள், சில டைம் பார்த்தாங்கன்னா பெர்சியர்கள்னு சொல்லி இவங்களோட அட்ராசிட்டிக்கு அளவே எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நீ கலை நிகழ்ச்சி பார்க்குறதுக்கு யாருமே அங்கே வரல. இது ஒரு பேசிக் காமன் சென்ஸ். இது ஏதோ உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அமைதி பூங்காவை இவங்க மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ப்ராபகண்டா பெரிய லெவலில் போச்சு. குறிப்பாக ரைட்டர்ஸில், WSJல, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா BBC, அல் ஜசீராவில் அந்த கட்டுரையை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிவுக்கு வரோம். அந்த கட்டுரையை எழுதின கட்டுரை ஆசிரியரோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானியாக இருப்பான். ஸோ கிளியர் கட்டான ஒரு ப்ராபகண்டாவோ பண்ணாங்க. கல்ச்சரல் ப்ரோக்ராமை எவன் உட்காந்து கேட்க போகிறான்? போகிற ரெண்டையும் முடிக்கிறதுக்கு 2 பெரிய நாடுகள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுட்டு நிற்கிறாங்க. இதன் பிறகு இவங்க பண்ண காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விருந்து. ஓகே, சாப்பிடாம பேச முடியாது, சாப்பிட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விருந்து இவங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள், அதில் அப்சல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்சல் அப்கான்னு சொல்லி நம்ம கூட இதில் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நண்பராக இருக்கார். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணார். அது பயங்கர வைரல் ஆச்சு. JD Vance கட்டி பிடிச்சி அவர் பாக்கெட்டில் இருந்து பர்ஸை எடுத்து அதில் பணத்தைன்ற மாதிரி சபா ஷெரீஃப் ஒரு வீடியோ AI மூலிமா ஜென்ரேட் பண்ணி போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே பயங்கர காமெடியாக இருந்துச்சு. இந்த கலோபரத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க வெளியில் செய்தி சொல்கிறாங்களாமா, எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு, எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு, பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதியை நிலைநாட்ட போகுது அப்படின்னு சொல்லி பயங்கர பில்டப் கொடுத்தாங்க. மீட்டிங் முடிஞ்சு, இந்த சந்திப்பு முடிஞ்சு வெளியில் வந்த JD Vance சொன்னது, பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு, எந்த அக்ரிமெண்ட்டும் இது பண்ணல, அமெரிக்கா கொடுத்த டேர்ம்ஸை ஈரான் ஏற்கலை, இது ஈரான், அமெரிக்காவோட ஈரானுக்கு ஒரு கடுமையான விளைவை ஏற்படுத்தும், நான் திரும்ப போகிறேன், நல்ல கவனிங்க, ஐ எம் கோயிங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனார். போயிட்டு திரும்ப வரேன்னு சொல்லலை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு JD Vance கிளம்பி போனார். இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அங்கே ட்ரம்ப் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் பேசிகிட்டு இருக்காங்க, டீலுக்கு வந்தால் ஓகே, டீலுக்கு வராட்டியும் வராட்டியும் அமெரிக்கா தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி ட்ரம்ப் வழக்கம் போல் தன்னுடைய அந்த அதிரடியை காமிச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையும் அப்படின்னு சொல்லி ஒரு LKG படிக்கக்கூடிய சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லும். ஏன்னா அது உருப்படாத ஒரு நாட்டில் ஒரு உருப்படாத ஒரு இடத்துல நடந்தது. அது முதல் கோணல் முற்றும் கோணல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதன் பிறகு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இன்னொரு நரேட்டிவை கொண்டு வந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை இப்போதைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, இவங்க மீண்டும் சந்தித்து பேசுவாங்க, எங்களால் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்ததுன்ட்டு. பேசிக்காக ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸை உத்து பார்க்கக்கூடிய அனலிஸ்ட்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஆஸ்லோ அக்கார்டுன்னு சொல்லி இதை விட ஒரு சீரியஸான தருணத்தில் அந்த மீட்டிங் நடந்துச்சு. க்ளோஸ் டோர் மீட்டிங் நார்வேலையும் ஸ்வீடன்லையும் நடந்துச்சு. அந்த ஓஸ்லோ மீட்டிங்கை நல்லா கவனிச்சிங்கன்னா வெளியில் பெரிய நியூஸ் கிடையாது, யார் வராங்க யார் போகிறாங்கன்ற அறிவிப்பு மட்டும்தான் இருந்துச்சு. க்ளோஸ் டோர் ரூமு, க்ளோஸ் டோர் நெகோசியேஷன், சீரியஸாக பேசினாங்க, பேசி முடிச்சு அறிக்கையை கொடுத்தாங்க, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க, வெளியில் போயிட்டாங்க. இவனுங்க என்னமோ G20 இல்லை உலகத்தோடைய கலாச்சார நிகழ்வு நடத்துறதுக்கு எல்லாம் பில்டப் கொடுத்து அது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகி அந்த ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் இவங்க பிரித்து எடுத்துகிட்டு போன காட்சிகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா வலைதளத்தில் வைரலாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது,
ஈரான் என்ன சொல்றாங்க? இது எல்லாமே அமெரிக்கா போரை செய்து அவங்க இராணுவ ரீதியா என்னென்னலாம் பண்ண முடியும்னு நினைச்சு பண்ண முடியலையோ அதெல்லாம் இப்போ எங்ககிட்ட கேட்குறாங்க. இதற்கான வாய்ப்பே கிடையாது. த டிமாண்ட் இஸ் டூ மச் அப்படின்னு சொல்லி அவங்க போனாங்க. அதன் பிறகு ஜேடி வான்ஸோடைய அந்த பத்திரிகை சந்திப்பில் அவர்கிட்ட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவர் பதில் சொல்லாமல் வெளியேறி போனதே நம்ம பார்க்குறோம். ஸோ ரெண்டு தரப்புமே எந்த இடத்துலையுமே கிளியர் கட்டா அப்படின்றது இங்கே வரலை. அதாவது ஓகே, ஒரு 10 பாயிண்ட் ஈரான் தரப்புலேருந்து 15 பாயிண்ட் அமெரிக்க தரப்புலேருந்து இல்லை ஏதோ ஒரு ஒன்று நாங்கள் அக்ரி பண்ணிட்டோம், மிச்சம் 14 பண்ணல அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. இது கம்ப்ளீட்டாகவே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் வந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த டீல் ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பேஸ் என்ன அப்படின்னா, செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நீ திரும்ப கொடுக்கணும், இனிமே அந்த அணு ஆயுதம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான பேச்சே அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதும், அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை எந்த தங்கு தடையின்றி நீ ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது அமெரிக்காவுடைய ஒரு நான் நெகோஷியபிளாக இருக்குது. இதுக்கு அவங்க துருப்புச்சீட்டாக பயன்படுத்துறது ஈரான் மேலே போடப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள், அதை நாங்கள் நீக்கிறோம். அதே மாதிரி மேரிடைம் செக்யூரிட்டி எல்லாம் நம்ம இது பண்ணுறோம். டிஎஸ்கலேஷன் ஈரானை தாக்காம ஒரு அளவுக்கு நாங்கள் இது பண்ணுறோம். ஆனால் எங்கள் இராணுவத்தெல்லாம் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டோம், சவுதியில் தான், அதாவது கல்ஃப் நாடுகளில் தான் இருக்கும் அப்படின்றது. இதே பார்த்தீங்க அப்படின்னா இதில் அடிப்படையாக ஈரானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைனா ட்ரஸ்ட்டு. இவனுங்களை நம்பலாமா அப்படின்றதான் ஈரானுக்கு வந்து இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கண்டிஷன். ஏன்னா இந்த போர் ஒரு ஆக்டிவான போர் ஒரு 2-3 நாள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அசாதாரணமான ஒரு அமைதியை நம்ம பார்க்குறோம். இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டு எங்கிட்ட இருக்குது, அந்த கார்டு ஒரே சிங்கிள் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் நான் வரி வசூலிப்பேன், அது ஏன் கண்ட்ரோலில் இருக்கணும், அமெரிக்கா இராணுவத்தை முழுவதும் பின்வாங்கணும், யுரேனியம் செறிவூட்டால் நாங்கள் நிறுத்த மாட்டோம். ஸோ இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே இது வந்து மேட்சே ஆகலை. இப்போ இதுக்கு பின்னாடி இருந்து இந்த அழுத்தத்தை கொடுத்தது ஆக்சுவலாக யார் ஈரானுக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். இப்போ ஈரானுக்கு வந்து இந்த ஷட் டவுன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவாக அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குடுமி அவங்க கையில் இருக்குது, நான் ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்றது ஈரானுடைய ஒரு இது. சைனாக்கு இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ அவங்களுடைய இந்த 120 கப்பல் நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து போகுது பார்த்தீங்களா, இதில் கணிசமான அளவுக்கு சைனாவுக்கு போகிறதா. ஏன்னா சைனாவுடைய எல்என்ஜி மற்றும் க்ரூட் ஆயில் இம்போர்ட் இந்தியாவோட அதிகமான வால்யூம்ஸ் இங்கேருந்து வந்துகிட்டு இருக்கு. நாமளாவது ஈரான்கிட்ட வாங்காமல் இருக்கிறோம் 2018 இப்போ தான் சமீபத்தில் நம்ம வாங்கியிருக்கிறோம். ஈரான் கிட்ட இருந்து 90% ஆயிலை வாங்குறது சைனா. ஆனால் சைனா இதில் எப்படி தாக்கு பிடிச்சாங்கன்னா, அவங்கக்கிட்ட 4 மாதம் அளவுக்கான ரிசர்வ் இருந்துச்சு. இந்த போர் 40 நாட்களில் முடிஞ்சது. ஆனால் சைனாவுக்கு இப்போ ஒரு கடுமையான அழுத்தம் இருக்குது. இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே போச்சு அப்படின்ற பட்சத்தில் சைனாவுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சைனாவுடைய இன்டர்னல் பிரச்சனை இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியலைஸ் நாட்டில் வரவே கூடாத பிரச்சனை, வேலைவாய்ப்பின்மை 15%க்கும் அதிகமாக போயிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் மெட்டீரியல் இல்லாமல், ஃபியூல் இல்லாமல் ஃபேக்ட்ரி ஷட் டவுன் ஆச்சு அப்படின்னா சைனாவுடைய அரசாங்கமே ஆட்டம் காணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் இதை வந்து அவங்க வந்து புஷ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்குறோம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இமேஜ் மேக் ஓவருக்கு இப்படி கிடைச்ச ஒரு வரலாற்று வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்தி ஒருவேளை இந்த அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் இதை காமிச்சு எல்லார்ட்டையும் காசு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்றதும், தன்னுடைய அந்த பயங்கரவாத நாடுன்ற இமேஜை வந்து மாற்றலாம், அதன் மூலிமா புது கடன்களை வாங்கலாம் அப்படின்றது தான் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை. பாகிஸ்தானுக்கு இன்னொரு முக்கியமான லீவரேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்தியாவை கார்னர் பண்ணுறது, அமெரிக்கா கிட்ட இன்னும் நெருக்கமாகிறது, வளைகுடா நாடுகளுடைய பாலிடிக்ஸில் தன்னை ஒரு பிரைம் ஒரு பொசிஷனில் அதை வைக்க வேண்டியது, போல் பொசிஷன் நம்ம வந்து ரேஸில் சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வைக்க வேண்டியது. இப்போ இது மூணுமே ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போது நம்ம மிக முக்கியமாக சிஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகள், இந்த திங்க் டேங்க்ஸ் ரொம்ப உத்து கவனிக்கக்கூடியவங்கள பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஃப்ரெஜைலான சீஸ்ஃபயர், எப்போ வேணாலும் கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஒரு சீஸ்ஃபயர் தான். இது வந்து ஒரு டியூரபிள் பீஸ் கிடையாது, அது ஒரு நெடுநாளைக்கு உண்டான ஒரு அமைதி ஒப்பந்தம் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி அமெரிக்கா ஒரே நேரத்தில் ஃபஸ்ட்டு ரவுண்டுலேயே நிறையா ஈரான்ட்டு எடுக்கணும்னு பார்க்குறாங்க. இதுவுமே வந்து சரியான ஒரு பாயிண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்ட்டு. பட் பாகிஸ்தான் வந்து ஒரு ஒரு புரோக்கராக இதில் செயல்பட முடியுமே ஒழிய இந்த செட்டில்மெண்ட்டுக்கு கேரண்டராக செயல்பட முடியாது. ஏன்னா அதுக்கு தகுந்த எந்த தகுதியுமே பாகிஸ்தான்கிட்ட கிடையாது. ஸோ இது எப்படி போகும் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இன்னொரு பேச்சுவார்த்தை நோக்கி மேபி பாகிஸ்தானில் இல்லாமல் வேற ஏதாவது ஒரு நாட்டிலையோ இல்லை இன்னொரு பேச்சுவார்த்தை நடக்கலாம் ஓப்பனாக.
பட் பேக்ரவுண்டில் இவங்க ரெண்டு நாடுகளும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க, அதை நம்ம மறுக்கவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் இன்னும் கொஞ்சம் டிராஃபிக்கை ஓப்பன் பண்ணி விடலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸ் ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஓப்பன் பண்ண சமயத்தில் இந்தியாவுடைய ஒரு எல்என்ஜி கப்பலும் அதை தாண்டி வந்ததையும் பார்த்தோம். 2 கப்பல் தான் அதை தாண்டி வந்துச்சு, ஒன்றாவது இந்திய கப்பல். இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவுடைய கடற்படையோடைய 2 போர்க்கப்பல்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் போய் மைன் கிளரிங் ட்ரில்லை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஈரான் சொல்கிறது என்னென்னா, நாங்கள் அவசர கதியில் போய் அந்த கன்னி வெடிகளை வச்சதுனால அது எங்கே இருக்குன்னு எங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்ற போது ஒரு அன்சர்டனிட்டி. பாஸை ஓப்பன் பண்ணியாச்சு, ஆனால் நான் எங்கே கன்னி வெடி வச்சிருக்கேன்னு தெரியாதுப்பா அப்படின்ற போது எந்த கப்பலுமே அதை நம்பி உள்ளே போக மாட்டாங்க. இப்போவும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில். ஸோ அமெரிக்கா இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை உள்ளே புகுந்து அவங்க ஒரு பேசேஜை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக அவங்களுடைய சென்காம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது 12 இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்க, 12ஆம் தேதி மதியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸில் ஒரு கிளியர் பேசேஜை உருவாக்குறோம். இப்போ ஈரான் கொடுக்கக்கூடிய பேசேஜ் அவங்களுடைய கடற்கரை பகுதியை ஒட்டி, அமெரிக்கா கொடுக்கக்கூடியது அவங்களுடைய கடற்கரையிலேருந்து எவ்வளோ தூரம் இந்த பக்கம் வர முடியுமோ, தெற்கு பக்கம் வர முடியுமோ அந்த பக்கத்தில் ஒரு பேசேஜாக கொடுக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் ஈரானுடைய அந்த கப்பற்படையோட சிறு போட்டுகள் இது ஒன்றுக்கு ஒன்று நேருக்கு நேர் சேலஞ்ச் பண்ண சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ கிளியர் கட்டாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை இவங்க வந்து ஒரு மிலிட்ரி சிக்னலிங்கை அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு தேவைப்பட்ட அந்த கேப் மீண்டும் அவங்க ஆயுதங்களை ரெப்ளனிஷ் பண்ணுறது, லாஜிஸ்டிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, போர் யுக்திகளை மாற்றி அமைக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே கிடச்சிருச்சு. அதே சமயம் சவுதியை பாதுகாக்கிறதுக்கு பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து சவுதியில் இறங்கிட்டாங்க, 13,000 பேர் ப்ளஸ் ஒரு 20 போர் விமானங்கள். இப்போ ஈரானை கார்னர் பண்ணுறதுக்கு இன்னொரு அலையன்ஸையுமே உருவாக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகேவுடைய பிரதமர் கியூ ஸ்டாமர் பேசும் பொழுது 30 நாடுகளுடைய கூட்டமைப்பு இது வந்து இப்போ வர்த்தக ரீதியாக டிப்ளமேட்டிக்காக நாங்கள் வந்து இவங்ககிட்ட பேசுவோம், அதாவது நாங்கள் வந்து ஈரான் கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பட்டால் ஒருவேளை இராணுவ ரீதியாக என்ன பண்ணணும்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற போது ஈரானை கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு வாங்கப்பட்ட அந்த இடைவெளி தான் இந்த பேச்சுவார்த்தை, இந்த ட்ராமா எல்லாமே கிளியராக இருக்குது. ட்ரம்ப்புக்கு உள்ள ஒரு இது இருக்குது. ஏன்னா ட்ரம்ப்பை சுற்றி இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய லெவலில் இதை வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை இரவு இந்த பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஜேடி வான்ஸ் கிளம்ப போகிறாரு. சனி மற்றும் ஞாயிறு 2 நாள் மார்க்கெட் ஆஃப், உலகத்தில் ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க் ஆகுது. திரும்ப திங்கட்கிழமை காலையில் மார்க்கெட் வந்து சரிய தொடங்கும் போது இவங்க பங்குகளை வாங்குவாங்க. ஒரு பெரிய வீழ்ச்சி ஏற்படும். உடனே மத்தியானத்துக்கு அப்போ இன்னொரு நியூஸை ஒன்று கிளப்பி விட்டு, இல்லை சாயங்காலத்துக்குள்ளே இன்னொரு நியூஸை கிளப்பி விட்டு அடுத்த நாள் மீண்டும் பங்கு சந்தை ஏறும், க்ரூடு விலை ஏறும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ திங்கட்கிழமை மீண்டும் கச்சா எண்ணெயோட விலை $100 கிராஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதில் சண்டே நைட்டு ஏதாவது ஒரு ஜிமிக் பண்ணாங்க அப்படின்ற போது இது மாறுறதுக்குமான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ பாகிஸ்தானில் நடந்த இந்த இஸ்லாமாபாத் டாக்ஸ் ஒரு மிகப்பெரிய படுதோல்வி அப்படின்றது இப்போ தெளிவாக கிளியராக இருக்குது. இப்போது நியூட்ரலாக அன்பயஸ்டாக பார்க்கக்கூடிய பல பேர் சொல்கிறது, பாகிஸ்தானுக்கு இந்த தகுதியும் கிடையாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, இவங்க டபுள் கேம் ஆடுறாங்க. அமெரிக்கா கூட கள்ள கூட்டணியில் இருந்து ஈரானை முதுகில் குத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படின்றது தான். ஏன்னா இதில் உறுதிப்படுத்தக்கூடிய சந்தேகம் வரக்கூடிய இன்னொரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்தான் பலுச்சிஸ்தான், அதாவது ஈரானுடைய எல்லை பகுதி பாகிஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடியது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான், இந்த 2 இடத்துலையுமே ஒரு மிலிட்டன்ட் அமைப்பு, குறிப்பாக சிஸ்தான் பலுச்சிஸ்தானில் ஈரானுடைய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மிலிட்டன்ட் அமைப்பு இருக்குது. அது மீண்டும் ஆக்டிவேட் ஆகுது. அதற்கு ஐஎஸ்ஐ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ப்ராக்சி வாரை ஈரானுடைய ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் ஏற்படுத்திட்டு தங்களுடைய இராணுவத்தை நேரடியாக சவுதியில் கொண்டு போய் வச்சு அங்கே தன்னை ஒரு ஹீரோவாக காமிச்சு இந்த கூட்டணிக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டராக பாகிஸ்தான் மாறுறாங்க அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது. பட் ஈரானியர்கள் முட்டாள்கள் கிடையாது. அவங்களுக்கு இந்த டிப்ளமசி பாகிஸ்தான்லாம் என்னன்றது நல்லாவே தெரியும். இவங்க என்ன மூவ் எடுக்கிறாங்கன்றதை இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.